ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மசால் வடை போட்டு சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது தோசை, இட்லி, சாப்பாடு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். வெங்காயம், புளி, வெங்காயம், தக்காளி, வடை, கடுகு, கருவேப்பிலை, மசாலா. அது ஃபஸ்ட்டு என்ன செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. முதல்ல தேங்காய், தக்காளி, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். தக்காளி எப்போவுமே நிறையா சேர்த்தா தான் சால்னா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா நல்லா அரைச்சாச்சு, புளியும் கரைச்சி வச்சாச்சு. இது என்னென்ன மசாலான்னு பாருங்க. மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள்தூள், ஜீராமட்டித்தூள், குழம்புத்தூள். வதக்கிக்கலாம் வாங்க. வெங்காயம், தக்காளி ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனோடனே வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம அரைச்சி வச்ச மசாலாலாம் கலந்துக்கலாம். புளி, நம்ம அரைச்ச மசாலா, இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் நம்ம எடுத்து வச்ச மசாலா கொஞ்சம், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் நல்லா வதக்குங்க. பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மசாலா அதிலே கலந்துக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிளகாத்தூள், புளி எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. சால்னா நல்லா கொதிச்சோன்னே வடையை போட்டுக்கலாம். மசால் வடை, மசால் வடை நல்லா போட்டு ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிடுங்க. அவ்வளோதான். இப்போ அது மூடி வச்சா அது கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு அது உள்ளேயே வேகும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். கடுகு, வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. மேலே கருவேப்பிலை கொஞ்சம் போடுங்க. இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போது நம்ம சால்னா மேலே அப்படியே ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், மசால் வடை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிரும். இது நல்லா வடை ஊற ஊற சால்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்.